ரஜினி சார் கூப்பிட்டாரு. போனோம், வீட்டுக்கு போனோம். ஒடியாந்து எப்படி சொல்கிறது, கட்டி பிடிச்சிட்டாரு. பார்த்தோன்னே தங்க செயின் போட்டார் எனக்கு. எப்படிம்மா இப்படிலாம் செஞ்ச, அதாவது எப்படி பெரிய ஆளாயிட்ட நீ. சமீபத்தில் குப்பையில் இருந்த 45 சவர தங்க நகையை உரிமையாளரிடம் மீட்டு கொடுத்து நம்மிடம் தற்போது பத்மா அவங்க இருக்காங்க. அவங்ககிடம் ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் வாங்க. மேடம் வணக்கம். இன்று ரஜினி வந்து உங்களை கூப்பிட்டு சந்திச்சு ஒரு தங்க செயின் பரிசளிச்சிருக்காரு. இந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? அவர் உங்ககிட்ட என்ன பேசினாரு? வணக்கம், என் பேர் பத்மா. ரஜினி சார் கூப்பிட்டாரு. போனோம், வீட்டுக்கு போனோம். நல்லா பார்த்தாரு. ஒடியாந்து எப்படி சொல்கிறது, கட்டி பிடிச்சிட்டாரு. எங்களுக்கு தான் கூச்சமாக இருந்தது. அவர்கிட்ட வீட்டுக்கு போகிறதுக்கே அவனுக்கு கூச்சமாக இருந்தது. பார்த்தோன்னே தங்க செயின் போட்டார் எனக்கு. எப்படிம்மா இப்படிலாம் செஞ்ச, அதாவது எப்படி பெரிய ஆளாயிட்ட நீ அப்படி ரொம்ப பாராட்டினார் அவர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பாராட்டி கேட்டு. அப்புறம் நகை 45 சவரம் எடுத்து கொடுத்தோம். அவங்களும் வந்தாங்க, வாங்கிட்டாங்க, மீட்டுக்குனாங்க. சிஎம் ஐயாவை பார்த்தோம். அவரும் நல்லபடியாக எங்களை 1,00,000 ரூபா கொடுத்தாரு. எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அப்புறம் பொதுஜன மக்கள்லாம் நிறைய பேர் பாராட்டுறாங்க. யார் என்னன்னு தெரில, நம்ம படிக்கலை, உலகம் என்னன்னு தெரியாது. இப்போ தான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கேன். ரொம்ப பேர் பாராட்டுறாங்க போயிட்டு வந்ததில். ரஜினி சார் வீட்டுக்கு போயிட்டு வந்ததில் இன்னும் நிறைய பேர். இப்போ நிறைய ஃபோன் வந்துச்சு எனக்கு. இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது. போயிருப்பேனா மாட்டேன்னான்னு தெரில. நல்ல வேலை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரை. அவர் படம்லாம் பெங்களூர் தான். நானும் பெங்களூரில் எப்படியாச்சும் படம் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்போல்லாம் ₹1 டிக்கெட்டு டென்ட்டு கொட்டா மாதிரி இருக்கும். அதில் போய் அவர் படம் பார்த்துட்டு தான் வருவோம் நாங்கள்லாம். அந்த மாதிரி ரஜினி ரசிகர் நாங்கள்லாம். எங்கள் வீட்லேயே எல்லாருமே ரஜினி ரசிகர் தான். ரஜினியோட ரசிகரா இருந்து இன்னைக்கு அவர் கையாலேயே நீங்க தங்க சங்கிலியை வந்து இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல சார் எனக்கு. இப்போது என்னென்னா அவ்வளோ பெரிய விஷயமா ஆகிப்போச்சு. அதனால தான் 45 சவரம் என்கிட்ட கிடச்சிதோ என்னமோ தெரியல. இவங்களெல்லாம் பார்த்து பேசுகிறதுக்கு தான் கிடச்சிதா என்னன்னு. யார் இவங்கன்னு தெரியாமல் இருந்துட்டேன், உலகமே தெரியாமல் இருந்துட்டேன். இப்போ எல்லாரையும் பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளோ பேர் நம்மளை வாழ்த்துறாங்களே, பேசுகிறாங்களே, நம்மளை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்களேன்னும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எனக்கு. உங்களை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு பலரும் இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷனா, அதை எப்படி சொல்றதுன்னா, உங்களை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துட்டு இப்போ எல்லாரும் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க தான் ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க. அப்படிதான் சொல்றாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கார பேப்பர் பார்த்துட்டு வந்து அவர் அதான் உன்னை பார்த்து எல்லாரும் பாரு, ஒரு சவரம் நகைன்னா கூட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்லி தான் எனக்கு தெரியுது. நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியாது. அவர் பேப்பர் பார்த்துட்டு வந்து சொல்லுவார், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, எதுனா கிடச்சா கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க பாரு அப்படின்னு சொல்லுவார் எங்கள் வீட்டுக்கார். இது கிடச்சதால தான் இன்றைக்கி சார் கூப்பிட்டாதானன்றதுனால தான் நாங்கள் சொல்லலை ரஜினி ரசிகர்னு. நாங்கள் அப்போத்துலேருந்தே ரஜினி ரசிகர் தான். நான் இன்னும் கேட்டால் பெங்களூர்லலாம் விடவே மாட்டோம் படம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து போய் பார்த்துட்டு தான் வருவோம். இந்த தருணத்தில் குடும்பத்தார் உங்ககிட்ட என்ன மாதிரி எப்படி அணுகுறாங்க? என்ன இப்போ இந்த ரொம்ப குடும்பத்தில் அப்படியே தான் இருக்காங்க. சாரை பார்த்துட்டு வந்ததுலேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா. இப்போ தான் சொல்கிறேனே, ஒரு 10 வாட்டி ஃபோன் வந்துச்சு எனக்கு. எப்படி பேசினார் சாரு, ரஜினி சார் என்ன பேசினார் உங்ககிட்ட, எவ்வளோ நேரம் உட்காந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாமே கேட்டாங்க. இந்த தருணத்தில் உங்கள் கணவர் எந்த மாதிரி உங்ககிட்ட இருந்தார் இந்த சம்பவத்தில்? அவர் தாங்க எனக்கு ரொம்ப துணையாகிறாரு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாரு. எனக்கு தெரியல பேச சொல்லி தருவார். இது மாதிரிலாம் பேசணும், நீ வீட்டில் இருக்கிற மாதிரியே அங்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தருவாருங்க அவர். எனக்கு அவர் தான் இப்போ ஒரு துணையாக இருக்கிறார். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு நான் என்னங்க சொல்கிறது, நான் அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லைங்க. சொல்கிற அளவுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடச்சி எத்தனை போய் கொடுத்தா உதவியாக இருக்கும். அவங்களுக்கும் தொலைச்சவங்களுக்கும் அது ஒரு விஷயம் பெரிய உதவியாக இருக்கும்ல, அதான் சொல்கிறோம். தொடர்ச்சியாக குப்பை தொட்டியில் வந்து இந்த தங்க நகைகள் வந்து கிடைக்கிறது எப்படி? இது அது தெரியாமல் தாங்க வருது. இப்போ சாமி படத்துக்கு போடுறாங்க, தெரியாமல் அந்த மாலையோட இந்த மாலை கூட சேர்ந்து வந்துடுது கூட. அவங்களுக்கும் தெரியல, ஞாபகம் இல்லாமல் போட்டுடுறாங்க. அதுக்கு நாங்கள் தான் எதுனா நாங்களும் திடீர்னு தேடினா தான் நம்ம கண்ணில் மாட்டினா தான் உண்டு. இல்லைன்னா அதுவும் பெரிய குப்பை தொட்டிக்கு தான் போவோம், லாரிக்கு தான் போவோம். அதனால் நம்மளா தேடுறதை விட நம்ம கண்ணில் மாட்டிக்கிச்சுன்னா பரவாயில்ல, அவங்க லக்கு அது. இல்லைன்னா அப்படியே குப்பை தொட்டில் தான் போவோம்.